அண்ணன் சீமான் முன்வைக்கிற கேள்விக்கு விளக்கம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நான் முன் வச்ச கேள்வி என்ன, உங்களுக்கு ராஜபக்ச குடும்பத்துக்கு உங்களுக்கு காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? தமிழினத்தை கொன்று ஒழிச்ச காங்கிரஸ் குடும்பத்துக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். அவர் யார் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு? அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு இலங்கை மனநல மருத்துவமனையிலே சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டவர். இலங்கையில இருந்து வந்த எம்பி அர்ஜுனா ராமமூர்த்தி அடிப்படையில் அவரை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் என்னன்னா, அவர் சில காலம் மனநல நோயாளிகள் சிகிச்சை எடுக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து அவர் மீண்டு வந்தார், மறுவாழ்வு மையத்திலிருந்து வந்தாருன்னு தகவல் வந்திருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் ஒன்று பார்க்கணுன்னா, ஈழத்தில் இருக்க என் தாய் தமிழ் சொந்தம் ஒரு அம்மாவை அவங்களுடைய நிலத்தை அபகரிக்க முயற்சி செஞ்சுருக்காரு. நாயே சுற்றுவோம் நாயேன்னு துப்பாக்கி காட்டி மிரட்டுறாரு. ஒரு தமிழச்சியை அவருடைய நிலத்தை அபகரிக்க அவர் நிற்கும் போது அந்த அம்மா கல்லெடுத்துல அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு செய்வது தெரியாது. ஒரு பெண்ணாக அவங்களால என்ன முடியுமோ அதை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த தாயை நாயே சுற்றுவோம் நாயேன்னு சொன்னார். அதாவது ஈழத்தில் எங்கள் தமிழர்களை நாய் போல நடத்தியவன் ராஜபக்ச குடும்பம். சிங்கள இனவாத இந்த சிங்கள இனவெறி பிடித்த ராஜபக்ச குடும்பம் என் தமிழ் மக்களை கொத்து கொண்டு போட்டு கொன்னபோது எங்களை நாய் போல நடத்தினார்கள். அதே வார்த்தையை ஒரு தமிழ் பேசக்கூடிய அர்ஜுனா என்ற நபர் என் மான தமிழச்சிய நாயே சுற்றுவ நாயேன்னு சொல்லுது. இவருக்கும் சிங்களனுக்கும் வேறுபாடு இல்லைன்னு நான் பார்க்குறேன். முதல்ல இவரே ஒரு சிங்களனுடைய கைகூலியத்தான் நான் பார்க்குறேன். எங்கள் தலைவர் பெருமாள் கோயில் முன்னாடி ஒருத்தரை நெஞ்சுக்கு நேரம் நின்று போட்டாரு, துரையப்பா. அவருக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறாரு அர்ஜுனா. மற்றும் ஒரு துரையப்பாவை தான் நான் பார்க்குறேன். அடுத்து அவருக்கு தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன அவசியம் இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல கேள்வியை எழுப்புறேன். ரெண்டாவது, நடிகர் விஜய் பற்றி பாராட்டி வேற பேசியிருக்கிறாரு. நடிகர் விஜய் மன்னிக்கணும், முன்னாள் நடிகர் இந்நாள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு. அவருடைய கட்சியில் இருக்கிறவர்கள் இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா கடத்தல் இது போன்ற குற்றங்களை எல்லாத்தையும் இவர் ஆதரிக்கிறார் போல. இது செயல்பாட்டுக்கு இங்கே இருக்குது, வழக்கு பதிவாக இருக்குது, அதெல்லாம் செய்திகளில் வருது, நாங்கள் அதை பார்க்க முடியுது. அதையெல்லாம் அவர் பாராட்டி தான் பேசியிருக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த அர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்களை பாராட்டி பேசினதுக்கு பின்னணியில் நான் என்னவா இருக்குன்னு பார்க்குறேன்னா, நமல் ராஜபக்சே என்ற குடும்பம் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் போடும்போது ட்விட்டரில் வாழ்த்து சொல்கிறாரு. அதே நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதும் ட்விட்டரில் வாழ்த்து சொல்கிறாரு. இது ஒரு பக்கம். இது தெற்கு பகுதி, இது தமிழ்நாட்டுக்கு தெற்கு பகுதி. அதுக்கு முன்னாடி ஈழத்தமிழர்களையும் இங்கே தமிழ்நாட்டு தமிழர்களையும் அடக்குமுறைக்கு ஆளாக்கி ஈழத்தமிழர்களை கொன்று ஒழிச்ச காங்கிரஸ், வடக்கு பகுதி காங்கிரஸ், அவர்களில் 5 பேர் காங்கிரஸ் கூட்டணிக்கு எங்கள் அண்ணன் சீமாட்ட நடிகர் விஜய் கேட்ட போதே அது சரி வராது தம்பின்னு அண்ணன் சொன்னார். எந்த அடிப்படையில் அவர்கள் நமக்கு சரி வருவாங்கன்றது அண்ணன் 10 விதமான கேள்வி எழுப்பிய போது பதில் சொல்ல முடியாமல் எழுந்து போயிட்டாரு. அப்போ அவர் வரும்போது காங்கிரஸில் நெஞ்சில் தாங்கி தான் வந்திருக்கார். இதில் உண்மை புலப்படுது. இப்போ வடக்கு பகுதியில் இருக்க காங்கிரஸையும் தமிழ்நாட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்காரு நடிகர் விஜய். தெற்கு பகுதியில் இருக்க ராஜபக்ச குடும்பத்தையும் தமிழ்நாட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்காரு நடிகர் விஜய். என் கேள்வினா, அர்ஜுனா அப்படிங்கிற நபர் ராஜபக்சே குடும்பத்தினுடைய இலங்கை தூதுவர்ல ராஜபக்ச குடும்பத்தினுடைய தூதுவராகத்தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கிறார்ன்ற ஒரு ஐயம் எழுகிறது. ஒரு தமிழ் தேசியவாதியா யாரா இருந்தாலும் இதை தான் சிந்திப்பாங்க. அப்ப நடிகர் விஜய் அவர்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு கேள்வியை முன்வைக்குது. மன்னிக்கணும், இன்னைய முன்னாள் நடிகர் இந்நாள் முதலமைச்சர் அவர்கிட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு கேள்வி முன்வைக்குது. திரு விஜய் அவர்களே, எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நாளைக்கு இங்கே மறைமலை நகரில் மே 18 இணைய எழுச்சி மாநாட்டில் இங்கே பேசுகிறாரு. இந்த மேடையை நாங்கள் அகற்றலை. மே 19ஆம் தேதி இந்த மேடைக்கு எதிரில் நாங்கள் ஒரு மேடை போடுறோம். எதிரில் நீங்கள் நில்லுங்க. இந்த மேடையில் எங்கள் அண்ணன் சீமான் நிற்பார். அவர் முன்வைக்கிற கேள்விகளுக்கு நேரடியாக வினாடி வினா மாதிரி நேரடியாக எழுப்புற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி எங்கள் அண்ணனை நிறைவு அடைய செஞ்சிருங்க பார்ப்போம். எங்கள் அண்ணன் முன்வைக்கிற கேள்விக்கு இந்த தமிழ் மக்களை நீங்க நேசிக்கிறீங்க, ஈழத்தமிழ் மக்களை நேசிக்கிறீங்க, எங்கள் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை நீங்க மதிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்புகிற கேள்விக்கு நீங்க விளக்கம் கொடுத்து, நீங்க தான் தனிப்பட்ட முறையில நீங்க கட்சி தலைவராகவும்
முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் ஒரு தடவை கூட இந்த ஊடகத்தாரை சந்திச்சு அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு கூட பதில் சொல்றதுக்கு திராணியட்டு போறீங்க. அது உங்க விருப்பம், அது உங்க விருப்பம். ஆனா தமிழர்களை கொன்று ஒழித்த ராஜபக்ச குடும்பத்தையும் அதற்கு வழிகோலி கொடுத்த ஆயுதங்கள் கொடுத்த பணம் கொடுத்த இந்த காங்கிரஸ் குடும்பத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ளார ரெண்டு கையிலும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிக்கிற நீங்க முதல்ல யாரு? உங்களுக்கும் இவர்களுக்கு என்ன தொடர்பு? இதற்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். தமிழர்களுடைய வாக்கு 1.5 கோடி வாக்கு வாங்கியிருக்கிறீங்க. தமிழர்களுடைய வாக்குகள் 1.5 கோடி வாங்கியிருக்கீங்க. மானத்தமிழ் மறவர்களே, நீங்க கேள்வி எழுப்புங்க. நீங்க விஜய் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருந்தீங்கன்னா நீங்க கேள்வி எழுப்புங்க. தலைவரே, தளபதியே, அண்ணா, எங்களுடைய சித்தப்பா, எங்களுடைய பெரியப்பா, நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் உங்களுக்கும் சிங்கள குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்க முதல்ல யாரு? இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணில் நீங்க முதலமைச்சரா வர்றதுக்கு எது உங்களுக்கு தூண்டுதலா இருந்தது? இந்த மக்களை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நீங்க உளவுபூர்வமா இருக்கிறீங்க, உண்மையா இருக்கிறீங்கன்னா, ராஜபக்ச குடும்பத்தையும் காங்கிரஸ் குடும்பத்தையும் நீங்க கைவிட்டு உதறி இருக்கணும் இல்லையா? அவர்களை எப்படி நீங்க கையில புடிச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் திராவிட ரெண்டு கண்கள்னு சொன்ன நீங்க திராவிடத்தை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக அதிமுக மாற்றா 2.0 நீங்க. ஆனா தமிழ் தேசியத்தை எந்த இடத்துல நீங்க முன்னிறுத்தி பேசியிருக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். எந்த இடத்துல தமிழ் தேசியத்துக்கு நீங்க துணையா நின்றுக்கிறீங்க? தமிழ் தேசியம் என்பது என்ன? தமிழர்கள் தன்னுடைய உரிமையை இழந்துட்டாங்க, தமிழர்கள் தன்னுடைய நிலத்தை இழந்துட்டாங்க, தமிழர்கள் தன்னுடைய அதிகாரத்தை இழந்துட்டாங்க, தமிழர்கள் தன்னுடைய உரிமையை இழந்துட்டாங்க. அந்த உரிமையும் இந்த தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ற அரசியல் அதிகாரத்தையும் இழந்த தமிழர்களுக்கு நீங்க தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வந்துட்டீங்க. ஆனா நமல் ராஜபக்சே குடும்பம் என்னுடைய தாய் தந்தைன்னு சொன்ன அர்ஜுனா உங்களை பாராட்டுறாரு. நமல் ராஜபக்சே உங்களை பாராட்டி ட்விட்டு போடுறாரு. நீங்க இங்க காங்கிரஸ் குடும்பத்தை நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளார கைபிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கீங்க. இன்னொரு கையில நீங்க நமல் ராஜபக்சே குடும்பத்தை உள்ளார இழுத்துட்டு வரீங்க. நீங்க யாரு? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு? தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க முதலமைச்சர் அவர்களே. இதுல இருந்து நீங்க தவற முடியாது, தப்பிக்க முடியாது. நாளைக்கு இங்க மறைமலை நகர்ல மே 18 இளைஞர் மாநாடு முடிஞ்ச கையோட அடுத்த நாள் எதிரில் மேடை போடுறோம். நீங்க எதிர்மாடியில எங்க அண்ணன் நின்று எங்க அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா? இருக்குதுனாக்க நீங்களும் ட்விட்டு போடுங்க. இல்ல ஒரு செல்ஃபி எடுப்பீங்களா, செல்ஃபியில வீடியோ அப்படியே சொல்லுவீங்களா, குழந்தைகளா, தம்பிகளா, சிறுவர்களா, உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட வைங்க நீங்களே. அதே போல ஒரு செல்ஃபி எடுத்து வீடியோ போடுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சவாலை ஏற்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களோடு எனக்கு அரசியலுக்கு எந்த முரணும் இல்லை. அவர் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எல்லா மீடியாவும் உங்களுக்கு இப்ப வரும், எல்லா மீடியாவும் வரும். இப்ப நாங்க இங்க எதிரில் நின்று நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா? நீங்க ஆட்சியை கைப்பற்றிட்டீங்கல்ல, இப்ப உங்க கையில தானே அதிகாரம் இருக்கு. இப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல கூட துணிவு இல்லையா? நெஞ்சில கொஞ்சம் கூட வீரம் இல்லையா? வாங்க, நேருக்கு வாங்க, நேர்காணலுக்கு வாங்க. எங்க அண்ணன் சீமான் முன்வைக்கிற கேள்விக்கு விளக்கம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நான் முன் வச்ச கேள்வி என்ன? உங்களுக்கு ராஜபக்ச குடும்பத்துக்கு உங்களுக்கு காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? தமிழினத்தை கொன்று ஒழிச்ச காங்கிரஸ் குடும்பத்துக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். நீங்க தோத்தே போயிட்டீங்களே, நீங்க ஜெயிக்கவே இல்லையா, விழுக்காடு கூட குறைஞ்சி போச்சு அப்படின்னாங்க. நாங்க தோக்கல, மக்கள் தோத்துருக்காங்க. ஏன்னா மற்றவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்றதை விட நான் கிட்டத்தட்ட அண்ணன் கூட ஒரு 23 நாள் பயணம் பண்ணியிருக்கேன். பேரெழுச்சி தென் தமிழகத்தை முழுக்க பேரெழுச்சி அண்ணனுக்கு அந்த தேர்தலில் மக்கள் நிச்சயமாக நம்மளை வெல்ல வைப்பாங்கன்ற நம்பிக்கை நாங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் கடைசியில் திரை கவர்ச்சி மேலோங்கி ஏற்கனவே ஆண்ட 2 கட்சிகளே கீழே விழுவன்னு அவங்களே எதிர்பார்க்கல. அதுதான் உண்மையும் கூட. அந்த இடத்துல நாங்களும் தப்பிக்க முடியல எங்களால். நாங்களும் அதில் பலிகடை ஆகியிருக்கோம். ஆனால் இதுவே நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் நாங்கள் எழுவோம். விழுந்த இடத்துல விழுந்திருக்க மாட்டோம், நாங்கள் எழுந்துருவோம். காலம் கொஞ்சம் அதுக்காக நம்ம விலை கொடுக்க வேண்டியது இருக்குது. ரத்த புத்தி வேர்வை சிந்தாமல் ஒரு ஆட்சி பிடிக்க முடியும் அப்படின்னா அது திரைக்கவர்ச்சியால் மட்டும் முடியும் அப்படின்ட்டு திருப்பியும் 50 வருஷம் கழித்து இப்போ மறுபடியும் வந்திருக்கு. இதிலேருந்து நம்ம எப்படி மறுபடியும் மேலே வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்களேன்றதை விட அவங்களும் வந்திருக்காங்க. அந்த 5 வருஷம் என்ன மாதிரி ஆட்சி நடத்துகிறாங்கன்னு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். 50 ஆண்டு காலம் திமுக அதிமுகன்னு ஆண்டுட்டாங்க, அவங்க ஆட்சியில் வாழ்ந்து பார்த்தாச்சு. இப்போ இவர் ஆட்சியில் ஒரு 5 ஆண்டு காலம் கொடுப்போமேன்னு ஒரு மாற்றத்தை நோக்கி தான் மக்கள் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க எந்த ஒரு கோபதாபமும் இல்லை. ஆகையால் நிச்சயமாக இந்த 5 வருஷத்துக்கு கழித்து நம்ம வருவோம். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வருவோம்.
ஒரு தலைவன் என்பவன் தானே வென்று முடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தலைவனே இல்லைனாலும் அவன் கொண்ட கொள்கைகளும் லட்சியங்களும் அவன் பேசிய பேச்சுகள் அத்தனையும் அண்ணன் சீமான் அவர்கள் கல்வெட்டு மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஆட்சி வரைவு எப்படி நடத்தணும்னு புத்தகமாகவும் போட்டு வச்சிருக்காரு, காணொலியாகவும் இருக்குது. அதை பார்த்து நாளைக்கு வரக்கூடிய தலைமுறைகள், இன்று நான் இருக்கேன், நான் நாம் தமிழருக்கு, நாளைக்கு என் பிள்ளை வருவான், அதன் பிறகு அவன் பையன் வருவான். தொடர்ந்து தமிழ் தேசியம் போயிட்டே இருக்குமே தவிர அது நிற்காது. அது தெள்ளிய நீரோடை மாதிரி போயிட்டே இருக்கும். யாருக்காகவும் எந்த இடத்துலையும் சலனப்பட்டோ சஞ்சலப்பட்டோ நிற்காது. ஆக அர்ஜுனா ராமமூர்த்தி அவர் வந்து நேற்று தலைமைச் செயலகத்தில் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களை பற்றி ஒரு பதிவு போடுறாரு. அவர் யார் வந்து அண்ணனை பற்றி பேசுறதுக்கு? அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு இலங்கை மனநல மருத்துவமனையிலே சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டவர். 2 மாதத்துக்கு முன்னாலேயே வந்து பெண்களுக்கு முன்னால் கைத்துப்பாக்கியெல்லாம் எடுத்து நீட்டி கொன்னுடுன்னு சொல்லி மிரட்டின ஒரு மனநோயாளி. அவர் வந்து அண்ணனை பற்றி பேசுறதுக்கான தகுதியோ தராதரமோ எதுவுமே இல்லாத ஒரு மனிதர். அவர் எப்படி அந்த நாட்டிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க? முதல்ல யார் அனுமதி கொடுத்தது? அதே போல் விஜய் ஜெயிச்சதுக்கு வந்து இலங்கையிலேருந்து அந்த நாட்டு பாராளுமன்ற ராஜபக்சேவுடைய மகன் வாழ்த்து சொல்கிறாரு, ட்விட்டர் போடுறாரு. இதெல்லாம் வந்து நாம் வந்து விழுந்து கெடுத்த இனத்தை தூக்கி நிமிர்த்தத்துக்காக இங்கே போராடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அதிகார வர்க்கம் உள்ளவங்க வந்து அண்ணனை பற்றி இழிவாக பேசுறது இதெல்லாம் வந்து ஏற்கக்கூடியதல்ல. இலங்கை மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், இனி புலிக்கொடியே இல்லைன்னு சொன்னபோது நான் ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி இறக்கிய அதே கொடியை இதே மே 18 நாளில் அண்ணன் மதுரையில் தூக்கும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அன்றைக்கி ஒன்று கூடினாங்க. அன்னைக்கு எங்களுக்கு இருந்த நெருக்கடி காலகட்டங்கள்லாம் ரொம்ப மோசமான காலகட்டம். தலைவர் படத்தையோ புலிக்கொடியோ எங்கேயுமே எங்களால் பயன்படுத்த முடியாது, பண்ணால் சிறை தான். ஆனால் அந்த புலிக்கொடியும் படத்தையும் வைக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் ஒருத்தர் மட்டும்தான் துணிஞ்சு நின்று வந்தார். நாங்கள் நின்றோம், வென்றோம், இதுவே போதும் எங்களுக்கு. நாங்கள் அப்படியே ஆட்சியை பிடிச்சி சட்டசபைக்கு போய் மக்கள் ஆட்டணும்னு இல்லை. ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா அவன் தமிழ் தேசிய உணர்வாளன் தமிழன் அப்படின்னு சொல்லி உலக முழுக்க பறைசாட்டினார் எங்கள் அண்ணன். அது போதும் எங்களுக்கு. நாங்கள் விழுந்து கிடந்த இனம் இல்லை, எழுந்து கிடந்த இனம். எழுவோம். சற்று காலம், வெற்றி தொலைவு தான், ஆனால் சற்று தூரம். வென்றுவோம், கட்டாயம் வென்று வருவோம். இல்லை, இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலேயே என்னென்னா ஒன்று நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். அன்றைக்கி வந்து எம்ஜிஆர் ஒன்றுமே கிடையாது, திமுகவில் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் ஐயா கருணாநிதி அவர்கள். ஆனால் அவரை தூக்கி வெளியில் போடும்போது தான் தெரியுது அவர் கூட கட்சி ஆரம்பிக்கணுன்ற நோக்கத்தில் அவர் கட்சி ஆரம்பிக்கலை. தன்னுடைய ரசிகர்களை எல்லாருமே அடிக்கிறாங்களே, ரத்த கரையாக வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் அவர் அதிமுகவை ஆரம்பித்தார். ஆகையில் வராதுன்னு நினச்சாங்க, ஆனால் உண்மையிலே வென்றுட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் 14 ஆண்டு காலம் இறக்கும் வரையில் அவர் தான் முதலமைச்சராகவே இருந்தார். அதன் பிறகு வந்த எல்லா நடிகர்களும் கட்சி ஆரம்பித்தாங்க. கடைசியில் என்னாச்சு, இந்த திமுக அதிமுக கூட போய் சமரசமாகி கடைசியில் அந்த கட்சிகள் எல்லாமே காணாத போச்சு. ஆனாலும் ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா அவங்களுக்கு யார் வாக்கு செலுத்திருக்காங்கன்றதை நீங்கள் முதல்ல நல்லா கவனிச்சிக்கணும். 2000க்கு பிறகு பிறந்த பசங்க, அதே போல் தன் ஆயா தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பசங்களை யூடியூபர் மூலமாகவும் சின்ன காணொலி மூலமாகவும் வலைபேசி மூலம் வாட்ஸ்அப் இது மூலியமாகவும் அவங்க ஒரு கிரியேட் பண்ணி ஓட்டு போட சொல்லி அவ்வளோ தொந்தரவு பண்ணி அப்படி வந்த ஓட்டுகள் தான் எல்லாமே விஜய்க்கு. ஆனாலும் அவர் வந்து முழுமையாக வந்து இங்கே ஆட்சி பிடிக்கல. ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுக அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவர் அமர்ந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 பேருடைய தயவு இல்லாத அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த 2 பேரில் இருக்கிற 30 பேரும் விலகிட்டாங்கனால் அவர் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது. ஆகையால் அவராலையும் முழுமையாக ஒன்றும் வென்றில்லை. பார்ப்போம், இந்த 5 ஆண்டு காலம் அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு நம்ம பார்ப்போம். நல்லது இருந்தால் பாராட்டுவோம். அரசு மக்களுக்கு எதிராக ஒரு செயல்பட்டார்னா அப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மறுபடியும் நம்ம போராட்ட காலத்துக்கு வருவோம். போராட்ட காலத்துக்காக என்றைக்குமே பின்வாங்கியோ காவல்துறை கைது நடவடிக்கை கோர்ட்டு வழக்கு இதுக்கெல்லாம் வந்து அஞ்சுற கூட்டம் வந்து நாம் தமிழர் கிடையாது. அது என்றைக்குமே எதிர்த்தே நிற்கும். இப்போ திருப்பூரில் ஒரு வட மாநிலத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழர் அடிச்சிருக்காங்க. அண்ணன் சொன்னார், ஒரு நாளைக்கு அவன் வருவான், நம்மளே சொந்த நிலத்துலேருந்து அடித்து விரட்டுவான், அன்றைக்கி நான் இருந்தால் வரேன், இல்லைன்னா நீங்கள் போராடுங்கன்னு சொன்னார். இப்போ அதுதான் நடந்திருக்குது.
அதுக்கப்புறம் காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த வட மாநிலத்தவர் எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க. மதுரையில் சாயப்பட்டறையில் கழிவுநீர் வெளியேற்றி வைகை ஆற்றுல விட்டாங்க. அதை எதிர்த்து போராடி மதுரையில் இப்போ அந்த சாயப்பட்டறை கழிவுகள்லாம் நிறுத்தியிருக்காங்க. இதுபோல் நம்ம ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் மக்கள் நலன் சார்ந்து நிற்கக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுங்க.